ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஷ் தான் பண்ண போறேன். பீக்கங்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பீக்கங்காய் பொரியல் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தோலை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது. ஒரு ஏனுக்கு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் போடுறேன். வெங்காயம் வணங்கும் போது அது கூடயே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. நம்ம பீக்கங்காயை போட்டுக்கணும். அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள்தூள் போட்டாச்சு. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இந்த காயிலே தண்ணி இருக்குன்றதால தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ அதில் 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இப்போ காய் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்க, காயிலே நல்லா தண்ணி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காயிலிருந்து வந்திருக்கு. அது சுண்டுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் துருவலை 1 கப் எடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி வச்சுக்கலாம். சுவையான சிம்பிளான பீக்கங்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.